அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒருத்தர் நம்ம வீட்டில் யாராவது இறக்குறாங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய தவறு பண்ணுறாங்க. யாராவது இறந்தா பொதுவாகவே இறந்தவர்களுக்கு நம்ம அந்த காரியம் பண்ணுறது, ஈமச்சடங்கு பண்ணுறது 10 நாளுக்கு அப்புறம் தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 5ஆவது நாள் பண்ணுறாங்க, 7ஆவது நாள் பண்ணுறாங்க, 9ஆவது நாள் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யக்கூடாது. எப்போதுமே 10 இரவு அந்த தீட்டு நமக்கு இருக்கணும். 10 இரவு துக்கம் இருக்கணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் 16ஆம் நாள் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா 9ஆம் நாளே பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம அது மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. பொதுவாகவே யார் இறந்தாலுமே நம்ம வீட்டில் இந்த காரியங்கள் ஈமச்சடங்கு அவங்களுக்கு பண்ணுறது 16ஆம் நாள் தான் பண்ணணும். ஏன்னா அந்த 16 நாள் இறந்த ஆத்மா நம்ம வீட்டில் இருக்குது. ஏன்னா நிறையா பேர் எல்லாரும் துக்கம் கேட்க வருவாங்க. சில பேர் இறந்த அன்னைக்கு வர முடியாது. அதனால தான் அந்த 16 நாள் கடந்து நம்ம அந்த காரியம் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் யாராவது இறந்தாலும் தயவு செஞ்சு 9ஆவது நாள், 5ஆவது நாள், 7ஆவது நாள் உங்களுக்கு எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி, நான் வெளிநாட்டில் இருக்கேன், நாளைக்கே போகணும்னு சொல்லி 3ஆவது நாளே பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது மாதிரிலாம் நம்ம பண்ணால் நமக்கு பிரேத சாபம் வரும். அதனால யாராவது இறந்தால் நம்ம வீட்டில் கண்டிப்பாக 16ஆம் நாள் தான் கண்டிப்பாக நம்ம அவர்களுக்கு பண்ண வேண்டிய காரியம் செய்கிறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.